بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கரம்பக்குடி கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு நடந்து கொண்டிருக்கின்ற சமூக தீமைகளுக்கு எதிரான மார்க்க விளக்க பொதுக்கூட்டத்தில் நாம் எல்லாம் ஒன்று குழுமி இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே முஸ்லிம் பெண்களே உங்களைத்தான் என்கின்ற தலைப்பு எனக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்ட நோக்கம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்தில் பெண்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய கண்ணியத்தை, பெண்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய மேன்மையை நாம் சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், அப்படி கண்ணியப்படுத்தப்பட்ட பெண்களாகிய நாம் இந்த மார்க்கத்தை எந்த அளவுக்கு கண்ணும் கருத்துமாக கடைபிடிக்க வேண்டும், அதற்கு மார்க்கம் காட்டியிருக்கக்கூடிய வழிகாட்டுதல்கள் என்ன என்ன என்பதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கின்றது. அன்பான சகோதரிகளே, பொதுவாக பெண்கள் ஒரு சமூகத்தின் கண்கள் என்று சொல்வார்கள். ஒரு சமூகம் சீரான முறையில் வளர்ச்சியடைய வேண்டும் என்று சொன்னால், சிறந்த முறையில் வளர்ச்சியடைய வேண்டும் என்று சொன்னால், அதில் அந்த சமூகத்தின் பெண்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது என்பது நாம் அனைவரும் கண்கூடாக அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால்தான் இந்த உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்கின்றன, கொள்கை கோட்பாடுகள் இருக்கின்றன. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு பெண்ணுக்கு அவளுடைய ஒவ்வொரு பருவத்திலும் ஏராளமான சிறப்புகளை வாரி வழங்குகிறது. அதிலே முதலாக ஒரு பெண் குழந்தை பிறந்தது என்று சொன்னால், அல்லாஹுடைய பார்வையில் அது புஷ்ஷிர், ஒரு நற்செய்தி என்று இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், இதா புஷ்ஷிர அஹதுக்கும் பில் உன்சா, அவர்களில் ஒருவருக்கு பெண் குழந்தை பிறந்தது என்கின்ற நற்செய்தி கூறப்படும் பொழுது, அப்போ பெண் குழந்தை பிறந்தது என்று சொன்னாலே அது ஒரு நற்செய்தி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். ஆனால் அதே போல் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது என்று சொன்னால் அது நற்செய்தி என்று அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதரோ நமக்கு சொல்லி தரவில்லை. ஆண் குழந்தை பிறந்தது என்று சொன்னால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள், சம்பாதித்து கொடுப்பான், குடும்பத்தை கட்டி காப்பாற்றுவான், நமக்கு பின்னால் நம்முடைய குடும்பத்தை அந்த ஆண் என்பவன் மீட்டெடுப்பான் என்கின்ற மகிழ்ச்சி உண்டாகும். அது உலக மகிழ்ச்சி. ஆனால் பெண் குழந்தை பிறக்கிறது என்பதைத்தான் நற்செய்தி என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு 3 அல்லது 2 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள். அந்த பெண் குழந்தைகள் இருக்கக்கூடிய என்னுடைய நிலை என்ன என்று கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் 2 அல்லது 2க்கு மேற்பட்ட பெண் குழந்தைகளை பெற்றிருந்து அவர்களை நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்கி சாலிகான பெண்களாக உருவாக்கினார் என்று சொன்னால், நானும் அவரும் மறுமையிலே சொர்க்கத்திலே ஒன்றாக இருப்போம் என்று 2 விரல்களை அல்லாஹ்வுடைய தூதர் காட்டினார்கள். அதே போல வேறொரு மனிதர் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு 2 சகோதரிகள் இருக்கிறார்கள், என்னுடைய நிலை என்ன என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யார் 2 சகோதரிகளை பெற்றிருந்து அவர்களை நல்ல முறையிலே வளர்த்து ஆளாக்கி ஒழுக்கத்தை கற்பித்து சாலிகான பெண்களாக வளர்த்தெடுக்கிறாரோ அவர் நிச்சயமாக சொர்க்கம் செல்வார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ பெண் குழந்தையை பெற்றெடுத்து வளர்த்தெடுப்பது என்பது ஒருவரை சொர்க்கத்திற்குள்ளே நுழைவிக்கக்கூடிய செயல் என்கின்ற அளவுக்கு ஒரு மேன்மையை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தந்திருக்கிறது. என்ன காரணம்? சமுதாயத்திலே ஒரு ஆண் என்பவன் பல வகையான
கேரக்டரில் வலம் வரலாம். ஒரு சமூக பொறுப்பாற்றுகிற சமூக சேவகராக இருக்கலாம், ஒரு ஊருடைய ஜமாத் தலைவராக இருக்கலாம், அல்லது ஒரு ஊருக்கு வழிகாட்டுகின்ற ஒரு பதவியிலே ஒரு அந்தஸ்திலே இருக்கலாம், அல்லது மேடையேறி பேசுகின்ற ஆலிம் என்ற ஒரு தகுதியிலே இருக்கலாம். இவைகளெல்லாம் ஆண்களுக்குரிய தகுதிகளாக இந்த உலகம் பார்க்கின்றது. அதை போல ஒரு பெண் என்று சொல்பவள், ஒரு தாய் என்பவள், ஒரு சகோதரி என்பவள் ஒரு குடும்பத்திற்கு பொறுப்பேற்கும் பொழுது அந்த குடும்பத்தை அவள் சீர்படுத்துகிறாள், அந்த குடும்பத்தை அவள் சரிப்படுத்துகிறாள். அப்படி சரிப்படுத்தப்பட்ட குடும்பத்தில் இருந்துதான், சீர்படுத்தப்பட்ட குடும்பத்தில் இருந்துதான் ஒரு ஜமாத் தலைவர் வருகிறார், ஒரு ஊருடைய வழிகாட்டி வருகிறார், ஒரு ஆலயம் வருகிறார். அப்போ ஒரு குடும்பம் சீர்திருத்தப்படும் பொழுது, ஒரு குடும்பம் சரி செய்யப்படும் பொழுது, அந்த குடும்பத்திலே வருகின்ற மனிதர்கள் சமூக அந்தஸ்திலே உயர்கிற பொழுது அவர்கள் சமுதாயத்திலே சிறந்த மனிதராக மாறுகிறார்கள். அப்போ இந்த இடத்துல பெண் என்பவள் ஒரு குடும்பத்துடைய அஸ்திவாரமாக இருக்கிறாள், ஒரு ஊருடைய அஸ்திவாரமாக இருக்கிறாள், ஒரு சமுதாயத்துடைய அஸ்திவாரமாக இருக்கிறாள். ஒரு பெண் இருக்கிறாள், ஒரு தாய் இருக்கிறார், ஒரு சகோதரி இருக்கிறாள் என்பதை நம்ம பார்க்குறோம். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இந்த எல்லா விஷயங்களையும் கருத்தில் கொண்டு ஒரு பெண் சாலிகான பெண்ணாக வரும் பொழுது குடும்பத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், அந்த சமூகத்தில் ஏற்படுகின்ற நல்ல மாற்றங்கள், இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நபிகள் நாயகம் சொன்னாங்க, நீங்கள் பெண் குழந்தைகளை பெற்று சரியான முறையில் வளர்த்தெடுத்தீர்கள் என்று சொன்னால் நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் இருப்பீர்கள். அப்போ பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தவர்களுக்கு எவ்வளவு பெரிய கண்ணியத்தை இந்த மார்க்கம் வழங்குகிறது. அதுபோல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கின்ற பொழுது மார்க்கப்பற்றுடைய மணமகளை தேர்வு செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். ஒரு பெண் எதற்காக மணம் முடிக்கப்படுகிறாள்? வலி மாலிஹா, அவளுடைய செல்வத்துக்காக திருமணம் செய்யப்படுகிறாள். வலி ஜமாலிஹா, அவளுடைய அழகுக்காக திருமணம் செய்யப்படுகிறாள். வலி அசபிஹா, அவருடைய அந்த குடும்ப பேருக்காக பாரம்பரியத்திற்காக திருமணம் செய்யப்படுகிறாள். வலி தீனிஹா, மார்க்க பற்றுக்காக திருமணம் செய்யப்படுகிறாள் என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க. இதில் மார்க்கப்பற்றுடைய பெண்ணை தேர்வு செய்து நீ வெற்றியடைந்து கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. மற்ற மூன்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு மார்க்கப்பற்றுடைய பெண்ணை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். பொதுவாகவே நம்ம பார்க்குறோம், ஒரு மாப்பிள்ளைக்கு பெண் பார்க்கும் பொழுது ஆலிமா என்று சொன்னால் அவர்களுக்கென்று ஒரு கூடுதலான கண்ணியம் வரும். பொண்ணு ஆலிமாவா, பொண்ணு ஓதி இருக்காங்களா என்று சொல்லி எல்லாருமே கேட்பாங்க, ஆசைப்படுவார்கள், விரும்புவார்கள். அதே நேரத்தில் ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கும் பொழுது மாப்பிள்ளை ஆலிம்ஷா அப்படின்னு சொன்னால் மூஞ்சி சுருங்கிடும். ஆலிமா என்று சொன்னால் சந்தோஷப்படுவாங்க. ஆலிம்ஷாவா, ஆலிம்ஷானா அவர் என்ன செய்வார்? சோத்து தும்பார், தூங்குவார், பயான் பண்ணுவார், 15,000 20,000 சம்பளம் கிடைக்கும். அப்போ என்ன செய்கிறது அப்படி என்று ஒரு மனநிலை இருக்கிறத பார்க்குறோம். அப்போ ஆலிமா என்று சொன்னால் எல்லாரும் விரும்புகிறார்கள். என்னுடைய பையனுக்கு ஆலிமாவை நான் ஓதன பொண்ணை பார்த்துருக்கேன். அப்போ மாப்பிள்ளை என்று சொன்னால் அந்த மகிழ்ச்சி வரமாட்டேங்குது. இதை நம்ம பார்க்குறோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் கூட என்ன சொன்னாங்க? நல்ல 7 வருஷம் ஓதுன 5 வருஷம் ஓதுன ஆலிம்ஷாவை கல்யாணம் பண்ணிட்டா ஓ லைஃப் ஓஹோன்னு இருக்கு அப்படின்னு சொன்னாங்களான்னா சொல்லலை. அல்லாஹ்வுடைய தூதர் யாருக்கு சொன்னாங்க? மார்க்கப்பற்றுள்ள மணமகளுக்கு சொன்னாங்களே தவிர ஆலிம்ஷாவுக்கு அதை சொல்லலை. அப்போ அல்லாஹ்வுடைய தூதரே தாய் குலத்தின் பக்கம்தான் இருக்கிறார்கள். அந்த மகளிருடைய கண்ணியத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தூரம் உயர்த்தி சொல்கிறார்கள் என்கின்ற செய்தி என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். இப்படி ஏராளமான சிறப்புகளை இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு என்று வாரி வழங்கி இருக்கிறது. ஒவ்வொரு பருவத்திலும் மார்க்கம் தந்திருக்கிறது. பொதுவாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அத்துன்யா மதா, இந்த உலகம் முழுவதும் செல்வமாகும். வ ஹைரு மதாஇ துன்யல் மர்அத்து சாலிஹா, இந்த உலகத்திலே சிறந்தது சாலிஹான பெண் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. உலகத்தில் எவ்வளவோ செல்வங்கள் இருக்கலாம், உங்கள் வீட்டில் செல்வம் இல்லாமல் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், நகை இல்லாமல் இருக்கலாம், சொந்த வீடு இல்லாமல் இருக்கலாம், அனுபவிப்பதற்கு ஆடம்பரமான பொருட்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய வீட்டில் ஒரு சாலிஹான பெண் இருந்தால், சாலிஹான ஒரு சகோதரி இருந்தால், ஒரு மகள் இருந்தால், ஒரு மனைவி இருந்தால், ஒரு தாய் இருந்தால், நீங்கள் தான் உலகத்தில் பெரிய கோடீஸ்வரன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன செய்தி என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரியாக ஒரு பெண்ணுக்குரிய அந்தஸ்தை மார்க்கம் சொல்லிக்கொண்டே வருகிறது. அடுத்த ரோல் யார்? குழந்தையாக இருந்த சொல்லியாச்சு,
சகோதரியை சொல்லியாச்சு, மனைவியை சொல்லியாச்சு, பொதுவாக பெண்களை சொல்லியாச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க அடுத்த ரோல் வந்து தாய். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு மனிதர் வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலகத்தில் நான் மிக அதிகமாக நேசம் பாராட்டுவதற்கு தகுதியானவர் யார்? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உம்முக், உன்னுடைய தாய் தான். தாயா? சரி, தாயின் மீது தான் அதிகமாக நம்ம அன்பு செலுத்த வேண்டும். சரி, அடுத்தது யார்? அடுத்தது உன்னுடைய அம்மா தான். அடுத்தது அம்மாவா? சரி, அதுக்கு அடுத்தது யார்? அதுக்கடுத்தது உன்னுடைய அம்மா தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, அம்மாவுக்கு அடுத்த இடத்துல யார்? எல்லா இடமும் அம்மாவுக்கு தான். அம்மாவை விட்டுருங்க, அந்த சாப்டர் ஒதுக்கி வச்சுருங்க. அம்மாவுக்கு பிறகு, தாய்க்கு பிறகு அடுத்த அந்தஸ்து என்று ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அந்த இடம் யாருக்கு? அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபூக்க, உன்னுடைய தந்தைக்கு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அப்போ முதல் பரிசு தாய்க்கு தான், ரெண்டாவது பரிசு அம்மாவுக்கு தான், மூணாவது பரிசு அம்மாவுக்கு தான். தங்கப்பதக்கம், வெள்ளி பதக்கம், வெங்கலப் பதக்கம், எல்லா பதக்கமும் தாய்க்கு தான். ஆறுதல் பரிசு தான் அத்தாவுக்கு. அவன் மொத்தத்தில் அவர் தான் மாடா உழைச்சி ஓடா தேரவர் யார்? தகப்பனார் தான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் யாருக்கு கண்ணியத்தை தருகிறார்கள்? பெண்ணுக்கு கண்ணியத்தை தருகிறார்கள். உன்னுடைய தாயிடம்தான் நீ அதிகமாக நேசம் பாராட்ட வேண்டும், அவர்தான் அதற்கு தகுதியானவர் என்று. குழந்தையாக இருந்தாலும் பெண்களுக்கு தான் கண்ணியம், சகோதரியாக இருந்தாலும் கண்ணியம், மகளாக இருந்தாலும் கண்ணியம், தாயாக இருந்தாலும் கண்ணியம். அதுக்கடுத்து வேற ரோல் கிடையாது. அப்போ எந்த நிலையில் இருந்தாலும் பெண்களுக்குத்தான் இஸ்லாமிய மார்க்கம் கண்ணியத்தை வாரி வழங்குகிறது. இது இஸ்லாம் பெண்களுக்கு, இஸ்லாமிய பெண்களுக்கு வழங்கிய கண்ணியம். இதில் வருந்தத்தக்க செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், இவ்வளவு தூரம் மேன்மைப்படுத்தப்பட்ட, கண்ணியப்படுத்தப்பட்ட பெண்களாகிய நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு சொன்னால், மார்க்க விஷயங்களிலே, மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயங்களிலே, குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய விஷயங்களிலே, மார்க்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டிய விஷயங்களிலே, அமல்கள் செய்யக்கூடிய விஷயங்களிலே அலட்சியமானவர்களாக இருக்கிறோம் என்பதை நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம். இஸ்லாமிய மார்க்கம் இவ்வளவு சிறப்பை தந்திருக்கும் பொழுது, இவ்வளவு பெரிய கண்ணியத்தை தந்திருக்கும் பொழுது, நம்ம எவ்வளவு கண்ணும் கருத்துமாக மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும், மார்க்கத்திற்கு அடிபணிந்து நடப்பதிலே எவ்வளவு பேராசையோடு நம்ம இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட ஆர்வத்தோடு நம்ம மார்க்கத்தை கடைபிடித்து நடக்க வேண்டும், அது இருக்குதா இன்றைக்கி நம்மக்கிட்ட? நடைமுறையில் நம்ம அதை பார்க்க முடிகிறதா? நம்ம வரலாற்றிலே பார்க்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த பெண்கள் எந்த அளவுக்கு மார்க்கத்தை கடைபிடிப்பதிலே ஆர்வத்தோடு விளங்கினார்கள் என்கின்ற செய்தியை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வர்றாங்க. வந்து ஒரு கேள்வியை கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? அல்லாஹ்வுடைய தூதரை, மாலனாலா ததுக்குருஃபில் குரான் கமா இதுக்கரு ரிஜால். அல்லாஹ்வுடைய தூதரே, திருமறை குரானிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆண்களைத்தானே முன்னிலைப்படுத்தி பேசுகிறான். தொழுகணும் அப்படின்னு சொன்னால் ஆண்களை கூப்பிட்டு தொலைச்சி விட்றான், நோம்புன்னு சொன்னால் ஆண்களை கூப்பிட்டு சொல்கிறான், ஹஜ்ஜுன்னு சொன்னால் ஆண்களை கூப்பிட்டு சொல்கிறான். எந்த அமலாக இருந்தாலும், எந்த சட்டமாக இருந்தாலும், எந்த விஷயமாக இருந்தாலும் ஆண்களை குறித்து தானே பேசுகிறான். பெண்களை குறித்து எதுவும் பேச மாட்டானா? நாங்களும் தானே கஷ்டப்பட்டோம், நாங்களும் தானே ஹிஜ்ரத் செஞ்சோம், நாங்களும் நோன்பு வைக்கிறோம், நாங்களும் அமல்கள் செய்கிறோம், அல்லாஹ் ஏன் எங்களை குறித்து பேசுவதில்லை? திருமறை குரானை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், திருக்குரானுக்கு ஒரு நடை இருக்கும், ஒரு ஸ்டைல் இருக்கும். அதில் அதிகமான இடங்களிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆண்களை அழைப்பது போன்ற ஒரு தோரணையில் தான் வசனங்களை அமைத்திருப்பான். பெண்களை நோக்கி பேசப்படக்கூடிய வசனங்கள் குறைவாக இருக்கும். அதை தான் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க. அவர்கள் இந்த கேள்வி கேட்டாங்க. கேட்டதற்கு அல்லாஹுடைய தூதர் பதிலளிக்கும் முன்பதாகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிலளித்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனத்தை இறக்கி வைத்தான். என்ன வசனம்? 33வது அத்தியாயம் 35வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் மூமினீன வல் மூமினாத் வல் காணித்தீன வல் காணித்தாத் வல் சாதிக்கீன வல் சாதிகாத் வல் சாபிரீன வல் சாபிராத் வல் ஹாஷிஈன வல் ஹாஷியாத். அடுக்குகிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். ஒரு சந்தேகம் கேட்டாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேரடியாக திருமறை குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி வைத்து இதை சொல்லுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களை அழைத்தார்கள். யா அய்யுஹன்னாஸ், மக்களே இங்கே வாங்க. மிம்பர் படியில் அல்லாஹ்வுடைய தூதர் ஏறுகிறார்கள், மக்களை அழைக்கிறார்கள். அவர்களுடைய குரல் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கேட்கிறது.
அவங்க சொல்கிறாங்க, நான் என்னுடைய தலையை கோதிக்கொண்டிருந்தேன், ஆனால் சர்ரி ஓ ராஸ், என்னுடைய தலையை சீவிக்கொண்டிருந்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் அழைத்த குரல் கேட்டது. உடனே தலைமுடியை ஒரு முடிச்சு போட்டுட்டு கதவுக்கு அருகிலே வந்தேன், காதை வைத்து கேட்டேன், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறார்கள் என்பதை கேட்டேன். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்கிய இந்த திருமறை குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காட்டினார்கள். இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும், கட்டுப்பட்டு நடக்கும் ஆண்களும் பெண்களும், உண்மை பேசும் ஆண்களும் பெண்களும், பொறுமையை மேற்கொள்ளும் ஆண்களும் பெண்களும், பணிவோடு நடக்கும் ஆண்களும் பெண்களும், தர்மம் செய்யும் ஆண்களும் பெண்களும், கற்பை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஆண்களும் பெண்களும் ஆகிய இவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மகத்தான கூலியையும் மன்னிப்பையும் தயார் செய்து வைத்திருக்கிறான். டபுளாக அல்லாஹ் வசனங்களை போடுகிறான், டபுளாக வார்த்தைகளை போடுகிறான். திருமறை குர்ஆனில் இப்படி ஒரு வசனம் இந்த மாதிரியான வார்த்தை அமைப்பில் இதற்கு முன்னால் இறங்கியதில்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு திருக்குர்ஆன் வசனத்தை இறக்கி வைத்திருக்கிறான். அப்போ இதே மாதிரி ஒரு அமைப்பில் ஒரு வசனத்தை திருக்குர்ஆனில் பார்க்க முடியாது. அப்படி ஒரு வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறான், அப்படி ஒரு ரைமிங்காக கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் இன்னொரு இடத்தில் சொல்லுகிறான், ஃபஸ்தஜாப லஹும் ரப்புஹும் அன்னிலா உலிஉ அமல ஆமிலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யார் நற்செயல் செய்தாலும் அவர்களுடைய கூலியை நான் வீணாக்கிட மாட்டேன். ஒரு அமலை செய்யும் பொழுது தொழுகைன்னு சொன்னால் ஆணுக்கு கொடுக்குற மாதிரி தான் பெண்ணுக்கும், நோன்புன்னு சொன்னால் ஆணுக்கு என்ன கூலி அதே மாதிரி தான் பெண்ணுக்கும். பெண்கள் பயப்பட வேண்டாம், அந்த கூலியை நான் வீணாக்கிட மாட்டேன். ஆண்களுக்கு எப்படி அமல்களுக்குரிய கூலி உங்களுக்கு கிடைக்குமோ அதே போல் பெண்களுக்குரிய கூலியையும் நாம் வழங்குவோம். ஏன்னு சொன்னால் நம்ம பார்க்குறோம், சஹாபாக்களில் நிறைய பேரை நமக்கு தெரியும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தெரியும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு தெரியும், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தெரியும், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தெரியும். இவர்களெல்லாம் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வை நேசித்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நேசித்தார்கள். இந்த மார்க்கத்திற்காக பல்வேறு விதமான தியாகங்களை செய்தார்கள், நெருக்கடிகளை, துன்பங்களை, சோதனைகளை பொறுத்து கொண்டார்கள். அப்போ இந்த விஷயத்தில் ஆண்களுக்கு நிகராக சஹாபிய பெண்களும் போட்டி போட்டார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம். ஆண்கள் போர்க்களத்திலே நின்று தங்களுடைய நெஞ்சை நிமிர்த்தி போர் செய்தார்கள் என்று சொன்னால், அந்த ஆண்களுக்கு காயம் ஏற்படும் பொழுது அவர்களை அழைத்து கூடாரத்திலே உட்கார வைத்து மருத்துவ சிகிச்சை கொடுத்தது யாரு? சஹாபிய பெண்மணிகள் தானே. ஆண்கள் போர்க்களத்திலே காலையிலிருந்து மாலை வரை ஜிஹாது செய்தார்கள் என்று சொன்னால், போராடினார்கள் என்று சொன்னால், அந்த ஆண்களுக்கு தாகித்த நேரத்திலே தண்ணீரை கொண்டு போய் கொடுத்தது சஹாபிய பெண்மணிகள் தானே. ஆண்களுக்கு அதே மாதிரி அவர்களுக்கு உணவை தயாரித்து கொடுத்தது, கூடாரத்திலேருந்து கொண்டு போய் கொடுத்தது பெண்கள் தானே. ஆயுதங்கள் கீழே விழுந்தால் எடுத்து கொடுத்தார்கள் என்ற ஹதீஸில் வருகிறது. ஆயுதங்களை கூர்தீட்டி கொடுத்தார்கள் என்கின்ற செய்திகள் அவங்க அப்படி எல்லாம் சொல்லி போருக்கு வர்றோன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்படி பல்வேறு உதவிகளை சஹாபிய பெண்மணிகள் இந்த மார்க்கத்திற்காக போர்க்களம் வரைக்கும் சென்று அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதனால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இஸ்லாமிய மார்க்கம் எப்போது பிரகடனப்படுத்தப்பட்டதோ அப்போதே ஆண்களுக்கு நிகரான சிறப்புகளை பெண்களுக்கும் வழங்கினார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண் நபித்தோழர்கள் பலருடைய பெயர்களை குறிப்பிட்டு அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று சொன்னதைப் போலவே பெண்களுடைய பெயர்களையும் குறிப்பிட்டு அவர்களுக்கும் சொர்க்கம் உண்டு என்று நன்மாராயம் சொன்னார்கள். நபிகள் நாயகம் சொன்னாங்க, நான் கனவிலே சொர்க்கத்திற்குள் நுழைவிக்கப்பட்டேன். அங்கே ஒரு காலடி ஓசையை கேட்டேன். வானவர்களிடம் கேட்டேன், இது யாருடைய காலடி ஓசை என்று கேட்டபோது, இது அனஸ் பின் மாலிக்குடைய தாயார் ருமைசா பின் மில்ஹான் அவர்களுடைய காலடி ஓசை. உம்மு சுலைம் என்ற வரலாற்றிலே அழைக்கப்படுகின்ற ருமைசா பின் மில்ஹான் சொர்க்கத்திலே அவருடைய காலடி ஓசையை அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு சாதாரண, ஒரு சாமானிய, ஒரு சராசரி பெண்ணுக்கு இப்படிப்பட்ட தகுதியை அல்லாஹ் கொடுப்பானா? மார்க்கத்திற்காக எப்படிப்பட்ட அர்ப்பணிப்பை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் செய்திருப்பார்கள், எப்படிப்பட்ட தியாகத்தோடு அவர்கள் இருந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட உணர்வோடு அவர்கள் இருந்திருந்தால் இப்படிப்பட்ட பெரிய நற்செய்தியை மார்க்கம் அவர்களுக்கு வழங்கி இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ எவ்வளவு பெரிய ஆர்வம்! சஹாபிய பெண்மணிகள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேள்வி கேட்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அந்த அளவுக்கு அமல் செய்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம். அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சில பெண்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை சுற்றிலும் எப்போதும் ஆண்கள் எங்களை மிகைத்து விடுகிறார்கள். எந்த நேரம் பார்த்தாலும் உங்களை சுற்றி பார்த்தா ஆண்கள் தான் இருக்காங்க, பெண்கள் அண்டவே முடியலை.
பள்ளிவாசலுக்கு தொழுவோம் அப்படின்னு போனால் பார்த்தா இமாம் ஜமாத் நடக்குது, எல்லாம் ஆண்களாக இருக்கிறார்கள். போர்க்களத்துக்கு போனால் அங்கேயும் ஆண்கள் தான், ஒரு தீர்ப்பு சொல்கிற இடத்துக்கு போனால் அங்கேயும் ஆண்கள் தான். அன்பான சகோதர சகோதரிகளே, எதிர்பாராத விதமாக மழை வந்துருச்சு. அல்லாவுக்காக கொஞ்சம் சபர் பண்ணிக்கோங்க. அல்லாஹ் இதற்கான நற்கூலியை நமக்கு தருவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட பெண்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எந்த நேரமும் உங்களை சுற்றி ஆண்கள் தான் இருக்காங்க, உங்களுடைய உபதேசத்தை நாங்கள் கேட்பதற்கு வழி இல்லை. எப்போதாவது ஒரு பொதுவான உபதேசம்னா நிற்போமே தவிர மற்றபடி நீங்கள் சொல்லக்கூடிய மார்க்க உபதேசங்களை, அறிவுரைகளை எங்களால் கேட்க முடியவில்லை என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்களுடைய கோரிக்கையில் இருந்த நியாயத்தை உணர்ந்து கொண்டார்கள். ஆமாம், அவங்க சொல்கிறது உண்மைதான். பெண்களுக்கென்று தனியாக ஒரு உபதேசம் செய்வதற்கு ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்மணியுடைய வீட்டை குறிப்பிட்டு, ஒரு நாளை குறிப்பிட்டு, அந்த வீட்டில் நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு நாளைக்கு பெண்களை கூட்டுங்க, அங்கே இருக்கக்கூடிய அண்டை வீட்டார்கள், சொந்த பந்தங்கள்லாம் என்ன செய்யுங்க, நீங்கள் கூட்டுங்க, நான் உபதேசம் செய்கிறேன் என்று சொல்லி, இன்றைக்கி நம்மலாம் நடத்துகிறோமே பெண்கள் பயான் அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு ஒரு முன்னுதாரணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்படுத்தி தந்தாங்க. மார்க்கத்தை பள்ளிவாசலில் மட்டும்தான் சொல்ல வேண்டும் என்கின்ற நிலையை மாற்றி எங்கு வேண்டுமானாலும் மார்க்கத்தை சொல்லலாம் என்கின்ற ஒரு வழிமுறையை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத்தந்தார்கள். அப்படிங்கிற செய்தி என்ன செய்கிறோம், நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த பெண்களிடம் இருந்த ஆர்வமெல்லாம் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்குதா? மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் நம்ம ஆர்வம் காட்டுகிறோமா, முனைப்பு காட்டுகிறோமா என்று சொன்னால் ரொம்ப பலகீனமாக இருக்கும். மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்தில் ரொம்ப ரொம்ப பலகீனம். அதனுடைய விளைவுகள் என்ன? பல்வேறு தருணங்களிலே மார்க்க விஷயங்களிலே நாம் வரம்பு மீறி நடக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். பல விஷயங்களில் நம்ம மனோ இச்சையை பின்பற்றுகிறோம். மார்க்க விஷயத்தில் நம்ம வீடுகளில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை எடுத்துக்கங்க. நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் மார்க்கம் அனுமதித்த நிகழ்ச்சிகள் தானோ? எத்தனையோ நிகழ்ச்சிகளை நம்ம வீடுகளில் நடத்துகிறோம், எத்தனையோ விருந்துகளை கொடுக்குறோம், இதெல்லாம் மார்க்கம் அனுமதித்தது தானா? திருமணம் என்று சொல்லி திருமணத்துடைய போர்வையிலே பல்வேறு அனாச்சாரங்களை நிகழ்த்துகிறோம். இதெல்லாம் ஒழிக்க முடியாமல் போனதுக்கு யார் காரணம்னு சொன்னால் தாய்க்குலம் தான் காரணம், தாய்மார்கள் தான் காரணம். ஒரு ஆம்பளையை கூட பல்வேறு விஷயங்களில் சமாதானப்படுத்திடலாம். எதுக்குடா இவ்வளவு செலவு செய்கிற, தேவையில்லைன்னு சொன்னால் கொஞ்சம் ஒத்துக்கிட்டு வந்துடுவான். ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு இடங்களிலே விடாப்பிடியாக வீணான சடங்குகளை பிடித்து கொண்டு இதை செஞ்சு தான் ஆகணும், இதை செய்யலைன்னா சரியாக வராது, இல்லைன்னா எங்களுக்கு ஒத்து வராது என்று சொல்லிக்கொண்டு பிடிவாதமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பல்வேறு மூட நம்பிக்கைகளில் இந்த சமுதாயம் மூழ்கி போய் அதிலிருந்து வெளிவர முடியாமல் தவிப்பதற்கு பெண்கள் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறத என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். உதாரணமாக பாருங்கள், ஒரு விருந்து நடக்குது அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரியான விருந்துகளை நம்ம சமுதாயத்தில் நடத்துகிறாங்க? திருமணம் அப்படின்னு சொன்னால் விருந்து நடத்துகிறாங்க. பெயர் சூட்டு விழாவுக்கு விருந்து, பிறந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் விருந்து போட்டால் தான் அந்த பேர் எடுத்து வைக்க முடியும், இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, பேர் வைக்க முடியாது, நிற்காதுங்கிற மாதிரி பெயர் சூட்டு விழா விருந்து என்று நடத்தப்படுகிறது. அது மாதிரி கத்னா விருந்து, கத்னா சுன்னத் பண்ணுற விருந்து இப்போ குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி சடங்காயிட்டா விருந்து. ஒரு பெண் பூ பெய்து விட்டால் என்று சொன்னால் அதற்கென்று ஒரு விருந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்து நிற்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி கல்யாண விருந்து, புதுமனை புகுவிழா விருந்து, குழந்தை பிறந்தால் விருந்து, பிள்ளை பேர் விருந்து, இறந்தவர் வீட்டில் அடக்கம் செஞ்ச உடனே விருந்து, மையத்தை அடக்கம் செஞ்ச உடனே எங்கிட்ட கறி சோறு நெய் சோறு இருக்கணும். அது மாதிரி 7ஆம் நாள் ஃபாத்திகா விருந்து, 40ஆம் நாள் ஃபாத்திகா விருந்து, 3ஆம் நாள் ஃபாத்திகா விருந்து, ஹஜ்ஜுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு விருந்தை போட்டு தான் ஹஜ்ஜுக்கு போகணும் என்று சொல்லி எத்தனையோ விருந்து மலைகள், மழை பெய்கிற மாதிரி சமுதாயத்தில் விருந்து மலைகள் பொழிந்து கொண்டு இருக்கிறது. மக்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, அந்த மலையிலே நனைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம். இதுக்கு காரணம் என்ன? நம்மிடம் மார்க்கம் குறித்த தெளிவான ஞானம் இல்லாதது தான், மார்க்கத்தை பற்றிய சரிவான அறிவு இல்லாததன் காரணத்தினால்தான் இதையெல்லாம் ஒரு இபாதத்தாக நினைத்து நம்ம செய்கிறோம். விருந்து என்பது ஒரு இபாதத், ஒரு நன்மைக்குரிய செயல். பிறருக்கு உணவளிப்பது என்பது மார்க்கத்திலே ஒரு மிகப்பெரிய அமலாக நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது.
ஆனால் அந்த அமல் என்பது எந்த விதத்தில் செய்யப்பட வேண்டும்? திருமணத்திற்காக செய்யப்படுகின்ற விருந்தை மார்க்கம் அனுமதிக்கிறது, அங்கீகரிக்கிறது. ஒருவர் வீடு கட்டினார் என்று சொன்னால் அதற்காக போடப்படுகிற விருந்தை மார்க்கம் ஏற்றுக்கொள்கிறது. இந்த 2 விருந்தை தவிர வேறு எந்த பெயரில் நீங்கள் விருந்து போட்டாலும் அதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா? அனுமதி இல்லை. மார்க்கம் என்ன சொல்லுகிறது? இது மாதிரியான விருந்துகளை நீங்கள் புறக்கணிக்க வேண்டும். மார்க்கத்திற்கு புறம்பான பிதத்தான விருந்துகள் போடப்பட்டால் அதை நீங்கள் புறக்கணிக்க வேண்டும். மார்க்கம் அனுமதித்த விருந்துகளாக இருந்தாலும் சரி, அந்த விருந்துகளிலே கூட அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியங்கள், பிதத்தான காரியங்கள், மற்றவர்களுடைய கலாச்சாரங்கள் பின்பற்றப்படும் என்று சொன்னால் அதையும் நம்ம புறக்கணிக்க வேண்டும். மூட நம்பிக்கைகள் மலிந்து கிடப்பதை பார்க்கிறோம், அதையும் நம்ம எதிர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இதற்கு ஒரு அழகான முன்மாதிரியை காட்டியிருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு விருந்துக்கு போகிறாங்க. போனவங்க வாசல் வரைக்கும் போய்விட்டு உள்ளே நுழையாமல் திரும்பி விடுகிறார்கள். இதை பார்த்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஆச்சரியம், என்ன அல்லாஹ்வுடைய தூதர் வந்தாங்க போயிட்டாங்களே. அலி ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட சொல்கிறாங்க, கணவர்கிட்ட சொல்கிறாங்க. அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் வீடு வரை வந்துட்டு விருந்துக்கு வராமல் போயிட்டீங்களே. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் வந்தேன், இந்த வீட்டின் அந்த ஆடம்பரமான ஒரு திரைச்சீலையை நான் பார்த்தேன். இந்த ஆடம்பரத்துக்கு எனக்கு என்னப்பா சம்பந்தம்? அந்த மாதிரி ஆடம்பரம் இருக்கக்கூடிய இடத்திலே நான் உட்கார்வதற்கு விரும்பவில்லை, அதனால் திரும்பி சென்று விட்டேன். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் சொல்கிறபடி நாங்கள் நடந்து கொள்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த திரைச்சீலையை ஒருவருடைய பெயரை குறிப்பிட்டு அவரிடத்தில் நீங்கள் கொடுத்து விடுங்கள், அவர்கள் தேவையுடையவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு கொடுக்க சொல்ற பிறகுதான் அந்த விருந்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்டார்கள் என்கின்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். ஒரு விருந்துக்கு அழைக்கப்படுதல் என்பது சுன்னத். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை விருந்தென்று அழைத்தால் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அந்த விருந்திலே மார்க்கத்திற்கு முரணான காரியம் நடந்தது என்று சொன்னால் அது ஒரு தீமை. அந்த தீமையைத்தான் நாம் பார்க்க வேண்டும். நன்மையும் தீமையும் கலந்திருந்தது என்று சொன்னால் நன்மைகளை நாம் கணக்கிலே எடுக்கக்கூடாது, தீமையைத்தான் நாம் கணக்கிலே கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய பாலிசியும் அப்படித்தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், வலம் எல்பிசு ஈமானஹும் பில் உல்மின், யார் ஈமானோடு அநீதியை கலக்கவில்லையோ அவருக்கே பாதுகாப்பு இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகின்றான். அதே போல நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறோம், தர்காவில் போய் கையேந்துறோம். அல்லாஹ் எதை பார்ப்பான்? லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னதை பார்ப்பானா, தர்காவில் போய் கையேந்துறதை பார்ப்பானா? இறைவா உன்னைத்தான் வணங்குவேன், வேறு கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தர்காவில் போய் நின்று அவுளியாவே நீங்கள் தான் எனக்கு அருள் செய்யணும், ஆம்பளை பிள்ளையை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால், ஏண்டா என்னிடம் கொடுத்த வாக்குறுதியை கொடுத்துட்டு என்னிடம் கேட்க வேண்டிய பிரார்த்தனையை ஒரு சமாதியில் போய் நின்று நீ கேட்டியா என்று சொல்லி அதைத்தான் அல்லாஹ் தஆலா கணக்கில் எடுப்பான். அப்போ தீமை என்று நம்ம வரும் பொழுது தீமையைத்தான் கணக்கில் எடுக்க வேண்டும். நம்மளே என்ன செய்வோம்? ஒரு பிரியாணி வைக்கிறாங்க, சூப்பரான பிரியாணி, கொஞ்சம் விஷத்தை வச்சிடுறாங்க ஒரு சொட்டு. எப்போ ஒரு சொட்டு தானே விஷம், மற்றதெல்லாம் பிரியாணி தானே, சாப்பிடு அப்படின்னு சொன்னால் பார்ப்போமா? சாப்பிடுவோமா? நம்ம சாப்பிட மாட்டோம். அப்போ தீமை என்று வரும் பொழுது அதை தடுக்கக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது. நம்மிடம் சரியான மார்க்க அறிவு இருந்தது என்று சொன்னால், மார்க்கத்தை விளங்கியவர்களாக புரிந்தவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால், இது மாதிரியான தீமைகளிலிருந்து நம்ம என்ன செய்வோம்? விலகி கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். அப்போ என்ன செய்யணும்? மார்க்கம் எப்படிப்பட்ட கண்ணியத்தை பெண்களுக்கு தந்திருக்கிறது, எவ்வளவு பெரிய உயர்வை தந்திருக்கிறது. அதனால் நம்ம மார்க்க விஷயங்களில் அலட்சியமாக இருக்கக்கூடாது, அதில் அலட்சியப்படுத்தக்கூடாது என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி நம்ம பார்க்குறோம் வணக்க வழிபாடுகள். இந்த வணக்க வழிபாடுகளில் காலங்கள் செல்ல செல்ல ரொம்ப பலகீனமாக இருக்கிறத பார்க்குறோம். தொழுகையாக இருக்கட்டும், இன்ன பிற இபாதத்துகள், குர்ஆன் ஓதுவதாக இருக்கட்டும், இன்ன பிற அமல்களாக இருக்கட்டும், ஆக பெரிய பலகீனம் நம்மிடத்தில் இருப்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அன்னை அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா வர்றாங்க, பள்ளிவாசலுக்கு வர்றாங்க, தொழுகையில் கலந்து கொள்வதற்காக வருகிறார்கள். அப்படி தொழுகைக்கு வரும் பொழுது உடம்பெல்லாம் சரியான வலி, அவங்களுக்கு கைகாலெல்லாம் வலிக்குது. பள்ளிவாசலுக்குள் நுழைகிறார்கள். அங்கே அல்லாஹ்வுடைய தூதர் இமாம் ஜமாத்தை நடத்திட்டு இருக்காங்க, தொலை வச்சிட்டு இருக்காங்க. பள்ளிவாசலுக்குள் நுழைந்தவர்கள் உட்கார்ந்து தொலை வேண்டும் என்கின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் அவங்க வர்றாங்க. ஆனால் அந்த இமாம் ஜமாத்துடைய வரிசையிலே ஒரு வயதான ஒரு பெண்மணியை பார்க்குறாங்க. உடல் கனத்தை
உடல் பருத்த மிகவும் வயது முதிர்ந்த வயோதிகமான வயதான ஒரு பெண்மணியை அவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன யோசிக்கிறாங்க, இவ்வளவு வயதான ஒரு பெண்மணி, உடம்பு வேற இவ்வளவு போட்டிருக்கு இவங்களுக்கு, இவங்களே வந்து நின்று தொழுகிறாங்க அப்படின்னு சொன்னால் யோசித்து பார்த்தா இவங்களால் நின்று தொழவே முடியாது. ஆனால் இவர்கள் நின்று தொழுகிறார்கள் என்று சொன்னால் நமக்கு என்ன கேடு? நம்ம கைகாலில் கொஞ்சம் வலி அதிகமாக இருக்குது, இவ்வளவு தானே, நானும் நின்று தொழுவேன் என்று அவர்கள் நின்று தொழுவதற்கு முன்மாதிரியாக ஒரு பெண்மணி இருந்தார் என்கின்ற சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ நின்று தொழுவது உட்கார்ந்து தொழுவதுங்கிறது ஒரு பக்கம் வச்சுருங்க, வேளா வேலைக்கு தொழுவணுமா இல்லையா, சரியான நேரத்துக்கு தொழ வேண்டுமா இல்லையா, சரியான நேரத்துக்கு டிவியிலே வரக்கூடிய சீரியல்களை நெடுந்தொடர்களை பார்க்கக்கூடிய நாம் தொழுகையை மட்டும் அதற்குரிய நேரத்திலே தொழுவதற்கு முடியவில்லை. ஏன்? தொழுகையுடைய நேரம் மறக்கடிக்கப்படுகிறது. அது என்ன காரணம்? காரணம் வந்து டெலிவிஷன் தான், டிவி தான், அதில் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் தான். எத்தனை சேனல்கள்! அப்போல்லாம் சின்ன வயசாக இருக்கும் பொழுது இவ்வளவு கிடையாது. ஒரு ஆண்டனா இருக்கும், அதுக்கு ஒரு பூஸ்டர் வச்சுருப்பான், தூர்தர்ஷன் அப்படின்னு வச்சுருப்பான். இந்தி சேனல்கள் தான் வரும், 1-2 தமிழ் சேனல்கள் வரும். இன்றைக்கி எத்தனை சேனல்கள் வேணும்? 1000 சேனல்கள் இருக்கும். அவ்வளவு சேனல்கள், அவ்வளவு சேனல்களை என்ன காட்டுறான்? நல்ல விஷயமாக காட்டுறான். பல நெடுந்தொடர்கள் ஒளிபரப்பப்படுகிறது, பல சீரியல்கள் ஒளிபரப்பப்படுகிறது. ஒரு சினிமா என்று சொன்னாலும் 2 மணி நேரத்தில் 2.5 மணி நேரத்தில் பார்த்தவுடன் அதை மறந்து விடுவான். ஆனால் சீரியல் என்பது மகளிரை, மனிதர்களை அடிமைப்படுத்துகிறது. 800 நாட்கள் ஒரு சீரியல் ஓடுகிறது. எப்படி முடிக்கிறான்? ஒரு த்ரில்லிங்காக சஸ்பென்ஸாக முடிப்பான். நாளைக்கு வருவாளா வரமாட்டாரா, அடுத்து என்ன நடக்கும், பார்க்கக்கூடியவர்களை அடிமைப்படுத்தக்கூடிய வகையில் அந்த சீரியல்கள் வடிவமைக்கப்படுகிறது என்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த சீரியலை பார்த்தா இரையச்சம் வளருமா? இந்த சீரியல் நமக்கு ஒழுக்கத்தை கற்றுத்தருமா? இந்த சீரியல்கள் நம்முடைய மார்க்க அறிவை மேம்படுத்துமா? என்ன காமிக்கிறான் அதில்? கணவன் மனைவிக்கு மத்தியில் சண்டையை உண்டாக்குவது எப்படி, குடும்பத்தை பிரிக்கிறது எப்படி, மாமியார் மருமகளுக்கு இடையில் எப்படி, மாமியாருக்கு மருமகளுக்கு ஏற்கனவே செட்டே ஆகாது, அதில் வேற இவன் என்ன காட்டுறான், மாமியார் மருமகளுக்கு இடையில் வந்து சண்டையை உண்டாக்குவது எப்படி, இதையெல்லாம் அந்த சீரியல்களில் காட்டுகிறார்கள் என்கிறத என்ன செய்கிறோம், நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரியான சீரியல்களில் இருந்து, இது மாதிரியான முசீபத்துகளில் இருந்து நம்ம வந்து விலகி இருக்க வேண்டும். அல்லாஹ்வை நினைத்து, அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை நினைத்து நம்முடைய கண்களிலே என்றைக்காவது கண்ணீர் வந்திருக்கிறதா? அல்லாஹ்வை நினைத்து நம்முடைய கண்களிலே வராத கண்ணீர் அந்த சீரியல்களை பார்த்து, அதிலே உள்ள நிகழ்ச்சிகளை பார்த்து நாம் கண்ணீர் வடிக்கிறோம். நம்ம அல்லாஹ்விடத்திலே என்றைக்காவது பாவ மன்னிப்பு தேடி அல்லாஹ்விடத்திலே வந்து அழுதிருப்போமா? ஆனால் இன்றைக்கு சீரியலை பார்த்து நாம் அழுது கொண்டு இருக்கிறோம். அப்போ எவ்வளவு பெரிய கலாச்சார சீர்கேடு, எவ்வளவு பெரிய ஒழுக்கக்கேட்டிலே இந்த விஷயங்களெல்லாம் நம்மை கொண்டு போய் தள்ளுகிறது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நம்ம பார்க்குறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே ஒரு தாபி வருகிறார். வந்து கேட்குறார், அன்னையே, அல்லாஹுடைய தூதருடனான உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத உங்கள் உள்ளத்தை கவர்ந்த நிகழ்ச்சிகள் ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்குறார். அப்போ அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, உண்டு. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய வீட்டுக்கு வந்தார்கள், என்னோடு நெருக்கமாக அமர்ந்தார்கள். பிறகு என்னிடம், ஆயிஷாவே, நான் இன்று இரவு முழுவதும் என்னுடைய இறைவனை தொழ வேண்டும், அதற்கு நீ அனுமதி தருகிறாயா என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய விருப்பம்தான் என்னுடைய விருப்பம், உங்களுடைய நெருக்கத்தை தான் நானும் நாடுகிறேன், நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதையே நானும் விரும்புகிறேன், தாராளமாக இன்று இரவு முழுவதும் வணங்குவதற்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீர் கட்டி நின்றார்கள், தொழ ஆரம்பித்தார்கள். தொழுது கொண்டிருக்கும் பொழுதே அல்லாஹ்வுடைய தூதர் அழுதார்கள். எந்த அளவுக்கு அழுதார்கள்? அவர்களுடைய தாடியெல்லாம் நனைந்து, நெஞ்சில் இருக்கக்கூடிய ரோமங்களெல்லாம் நனைந்து, தரையே நனைந்து விடும் அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அழுது கொண்டே இருந்தார்கள். அழுது கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தொழுது கொண்டே இருக்கிறார்கள். சுபுகுடைய நேரமும் வந்துவிட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையை முடித்துவிட்டு உட்கார்ந்து வலது தொடையிலே வலது கையை வைத்து ஒருக்களித்து கொண்டு அழுது கொண்டே இருந்தார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாங்கை முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அழுதுட்டு இருக்காங்க. கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் தஆலா உங்களுடைய முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்ட பிறகு
நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டபோது அஃபலா அகூனு அபுதன் ஷக்கூரா, நான் என்னுடைய இறைவனுக்கு நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் என்கின்ற உருக்கமான வரலாற்று செய்தியை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுத்த அருள் என்ன? உலக விஷயத்தில் பார்த்தா படுப்பதற்கு சரியான பாய் கிடையாது. பகலிலே படுப்பார்கள், இரவிலே அதை திரைச்சீலையாக பயன்படுத்துவார்கள் என்கிறத நம்ம பார்க்குறோம். உண்பதற்கு உணவு கிடையாது. குடியிருந்த வீடு மிக சின்ன வீடு. அல்லாஹ்வுடைய தூதர் தங்களுடைய வாழ்க்கையில் சல்லடையை பயன்படுத்தியது கிடையாது. மாவு சலிக்கிறமே சல்லடை, அதை திருகையில் போட்டு கோதுமையை அரைப்பாங்க. அரைச்ச உடனே அது ஒரு ரவை மாதிரியான ஒரு பதத்துக்கு வரும். அதை வாயில் வைத்து அதனுடைய தூசியை ஊதுவோம், பறந்து போய்விடும். தண்ணீரை ஊற்றி குழைத்து அதை சாப்பிட்டு விடுவோம். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய சாப்பாடு. அவர்கள் சல்லடையை தங்களுடைய கண் முன்னால் பார்த்தது கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எளிமையான வறுமையான வாழ்க்கையை வாழ்ந்த அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விற்கு இந்த அளவுக்கு கால்கள் வீங்கும் அளவிற்கு அழுதழுது நன்றி செலுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அல்லாஹ் தஆலா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை எவ்வளவு மேன்மைப்படுத்தி இருக்கிறான், எவ்வளவு அருளை சொலிந்திருக்கிறான், எவ்வளவு கருணையை நம்முடைய வாழ்க்கையின் மீது அல்லாஹ் பொழிந்திருக்கின்றான் என்றால், நம்ம எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும், எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுத்த வேண்டும், எந்த அளவுக்கு கண்ணும் கருத்துமாக இந்த மார்க்கத்தை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லுகின்றான், பெண்களை அழைத்து அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வதுகுர்ன, பெண்களே, மா யுத்லாஃபி புயூத்திக்குன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா, அல்லாஹுடைய வேத வசனங்களையும் ஞானத்தையும் உங்கள் வீடுகளில் நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். யாரை பார்த்து? வீட்டை சொல்லிவிட்டு, வீடுகள் என்று சொன்னாலே பெண்கள் தானே. வீடு அப்படின்னு சொன்னால் அவங்க தான் ஹோம் மினிஸ்டர். வீட்டில் எந்தெந்த பொருள் எங்கெங்கே இருக்குன்னு யாருக்கு தெரியும்? பெண்களுக்கு தான் தெரியும். ஒரு சட்டை எங்கே இருக்குது? பெண்களுக்கு தான் தெரியும். சீப்பு எங்கே இருக்குது? பெண்களுக்கு தான் தெரியும். ஒரு சாவி எங்கே இருக்குது? பெண்கள் தான் எடுத்து கொடுக்கணும். ஆண்களால் முழு அளவுக்கு வீட்டுடைய சூழலோடு குடும்பத்தின் நிலையில் கவனம் செலுத்த முடியாது, கவனம் செலுத்தவும் வேண்டியதில்லை. அப்போ பெண்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை, ஹிக்மத்தை, ஞானத்தை உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் நினைவு கூறுங்கள். அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய விஷயங்களிலே முதன்மையானது தொழுகை தான். தொழுகை தான் ஒரு வீட்டை ஹயாத்தானதாக ஆக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய மனிதன் உயிருள்ள மனிதன், ஹயாத்தான மனிதன். அல்லாஹ்வை மறந்த மனிதன் அவன் மரணித்து விட்ட மனிதன். மரணித்த மனிதனுக்கு ஏன் அருள் செய்யணும்? உயிரோடு இருந்தால் அவனுக்கு அருள் செய்யலாம், பயன்படலாம். அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒருத்தர் செத்து போயிட்டான், மௌத்தா போயிட்டான், மரணிச்சிட்டான், அல்லாஹ்வை நினைக்கல, அல்லாஹ் யாரோ அவன் யாரோ அப்படின்னு இருக்கிறான். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய பண்பு அவனிடத்தில் இருக்கவில்லை. அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் எதற்காக அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும்? நம்முடைய குடும்பத்தில் யாராவது கேட்டால் சொல்லுவாங்க, அவன் என்னைக்கோ செத்து போயிட்டாப்பா அப்படிம்பாங்க. உயிரோடு தான் இருப்பான். பெற்றோர் என்ன செய்வாங்க, உறவினர்கள் என்ன சொல்லுவாங்க, செத்து போயிட்டானா என்ன அர்த்தம்? கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ அல்லாஹ்வும் அந்த மாதிரி சொல்லுகிறான், அவன் மரணித்தவன், கண்டுகொள்ள மாட்டேன், அவனுக்கு என்னுடைய அருள் கிடைக்காது. வீட்டை பற்றி சொல்லும் பொழுதும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹ்வை நினைவு கூறுகின்ற வீடு உயிருள்ள வீடு, அல்லாஹ்வை மறந்த வீடு மரணித்த வீடு. அல்லாஹ்வை நினைவு கூறுகின்ற வீடு என்று சொன்னால் வீடு அல்லாஹ்வை நினைவு கூறுவதில்லை. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அல்லாஹ்வை நினைவுபடுத்தும். அந்த வீட்டில் இருப்பவர்களுடைய பேச்சுவார்த்தைகள், பழக்க வழக்கங்கள், பண்பாடுகள் மார்க்கத்திற்கு உட்பட்டவையாக இருக்கும். அந்த வீட்டிலே இறைவன் அதிகமாக நினைவு கூறப்படுவான். தொழுகையை அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டிலே நிறைவேற்றுவதற்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். உங்களுடைய தொழுகைகளில் சிறந்தது வீடுகளில் நிறைவேற்றப்படும் தொழுகைகளே. ஆண்களுக்கு பள்ளிவாசலுக்கு சென்று தொழுவது என்பது மார்க்கம் கட்டாயமானதாக ஆக்கியிருக்கிறது. பெண்களுக்கு கட்டாயமானு சொன்னால் கட்டாயம் இல்லை. விரும்பினால் பள்ளிவாசல்களுக்கு வரலாம், அவர்களை தடுக்க வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அப்போ சஹாபிய பெண்கள் ரெண்டு மாதிரியும் இருந்திருக்காங்க. வீடுகளிலும் தொழுதிருக்கிறார்கள், பள்ளிவாசல்களிலும் தொழுகையை நிறைவேற்றி இருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, நாங்கள் சுபுகுடைய தொழுகையை இமாம் ஜமாத்தோடு சேர்ந்து பள்ளிவாசலில் நிறைவேற்றுவோம் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க. அப்போ தொழுகை என்பது ஒரு வீட்டை ஹயாத்தாக்கும். ஒரு வீட்டில் தொழுகை நடைகிற பொழுது அந்த வீடு கண்ணியமிக்க வீடாக மாறும். பாவங்கள் நிறைவதற்கு நம்ம வீட்டிலையே பாவம் செய்கிறோம், பள்ளிவாசல்லையும் தப்பு செய்ய மாட்டேங்கிறோம். பள்ளிவாசலில் தொழுகை நடக்குது, வீட்டில் தான் தொழுகை இல்லையே.
அப்போ வீடுகளில் தொழுகை நடைமுறைப்படுத்தப்படும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் தொழும், நம் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் தொழுவார்கள். அதை போன்று தொழுகையோடு சேர்த்து மற்ற அமல்களையும் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. குர்ஆனை ஓத வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், இரவு நேரங்களில் அந்த ஒரு ரவுண்டு வருவாங்க. எப்பவும் வரமாட்டாங்க, ஏதாவது சில நாட்களில் வருவாங்க. ஏன்னா ஆட்சி தலைவர் ஊருக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்கா என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக என்ன செய்வாங்க, வருவாங்க. அப்படி வரும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இந்த வீடுகளில் குர்ஆன் ஓதக்கூடிய சத்தம் இருக்கிறது, அந்த சத்தத்தை வைத்தே நான் புரிந்து கொள்வேன் இன்ன குலத்தார் தான் இந்த திருமறை குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் புரிந்து கொள்வேன். நபிகள் நாயகம் உங்கள்கிட்ட ஒரு சஹாபி கம்ப்ளைண்ட் பண்ணுறார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய வீட்டுக்கு அருகில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் இரவு முழுவதும் சூரத்துல் இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய குல் ஹுவல்லாஹு சூறாவையே திரும்ப திரும்ப ஓதிக்கிட்டே இருக்காரு, ஏன் அப்படி ஓதுறாரு? இப்போ ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, சூரத்துல் இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹு சூரா என்பது திருமறை குர்ஆனின் 1/3 பகுதி என்பது உனக்கு தெரியாதா? 3 தடவை குல் ஹுவல்லாஹு சூரா ஓதினார்னு சொன்னால் முழு குர்ஆனை ஓதி முடித்ததற்கு சமம். ஒரு தடவை சூரத்துல் இஹ்லாஸை ஓதினார் என்று சொன்னால் 10 ஜுஸு ஓதினதற்கு சமம். அவர் இலகுவான முறையில் அதிகமாக நன்மைகளை கொள்ளையடித்திருக்கிறாரே, இது உனக்கு தெரியலை என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க. அப்போ வீடுகளிலே திருமறை குர்ஆன் ஓதப்படுகின்ற வழக்கம் நபி தோழர்களுடைய வாழ்க்கையில் இருந்தது என்கின்ற செய்தியை என்ன செய்யணும் நம்ம பார்க்குறோம். இரவு நேரங்களிலே திருமறை குர்ஆன் ஓதுவதிலே கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு ஏராளமான சிறப்புகளை வாரி வழங்கி இருக்கிறது, கண்ணியத்தை தந்திருக்கின்றது. அதையெல்லாம் நாம் உணர்ந்து கொண்டு இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதிலே கண்ணும் கருத்துமானவர்களாக இருக்க வேண்டும். இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதிலே ஆர்வம் மிகுந்தவர்களாக இருக்க வேண்டும். இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்வதிலே முனைப்புள்ளவர்களாக, இந்த மார்க்கத்தை விளங்கி என்னுடைய வாழ்க்கையில் நான் செயல்படுத்தினால் மறுமையில் இறைவன் எனக்கு சொர்க்கத்தை தருவான் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கையுடையவர்களாக, மார்க்கம் சொல்லக்கூடிய வரம்புகளை சரியான முறையில் பேணி நடப்பவர்களாக நாம் ஆக வேண்டும். அல்லாஹ் அதற்கு அருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.